அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறியப்படாத பிரபஞ்சங்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதியில் அல்லாஹ் மட்டுமே இருந்தான். அவனுக்கு முன் அவனை தவிர வேறு எந்த பொருளும் இருக்கவில்லை. பிறகு படைக்கப்பட்ட அவனுடைய அரியாசனம் தண்ணீரின் மீது இருந்தது. பின்னர் வானங்கள் மற்றும் பூமியை அவன் படைத்தான். பாதுகாக்கப்பெற்ற பலகையில் பிரபஞ்சத்தின் எல்லா விஷயங்களையும் எழுதினான். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 7418 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் வாழுகின்ற பிரபஞ்சம் நன்றாக காற்று நிரப்பப்பட்ட ஒரு பலூனை போன்று இருக்கின்றது. மிக பிரம்மாண்டமான ஒரு வெளி இது. ஒவ்வொரு வினாடியும் 3 லட்சம் கிலோமீட்டர் ஒளியின் வேகத்தில் விரிவடைந்து கொண்டிருக்கின்றது என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்பிரபஞ்சத்தில் 300 மில்லியன்களுக்கு அதிகமான கேலக்சிகளும் காணப்படுகின்றன என்கின்ற ஆய்வையும் தெளிவுபடுத்துகிறார்கள். கேலக்சி என்பது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் அல்லது ஞாயிறு தொகுதிகளின் குவியல் என்று கூறலாம். 300 மில்லியன்களுக்கும் அதிகமான கேலக்சிகளில் பால்வீதி, மில்கிவே என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கேலக்சியில்தான் நாம் இருக்கின்றோம். இந்த கேலக்சியில் மாத்திரம் 250 பில்லியன்களுக்கும் அதிகமான நட்சத்திரங்கள், சூரிய குடும்பங்கள் இருக்க வேண்டுமென விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அவற்றில் ஒன்றுதான் நாம் கண்டறிந்திருக்கின்ற சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள், அதில் ஒன்றுதான் நாம் வாழ்கின்ற பூமி. இங்குதான் நாம் வாழ்கின்றோம். பூமியிலும் 71% நீர்ப்பரப்பு, 29% தான் நிலப்பரப்பு என்றும் கண்டறியப்பட்டிருக்கிறது. நிலப்பரப்பை தவிர்த்து பார்த்தால் சுமார் 29% நிலப்பரப்பில்தான் மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிலத்தில் ஆர்டிக், ஆண்டியார்டிக் போன்ற கடும் குளிர் பிரதேசங்களில் மனிதர்கள் காலடி வைக்காத இடங்களும் இருக்கின்றன. சஹாரா போன்ற பெரும் பாலை நிலங்கள் காணப்படுகின்றன. அமேசான் போன்ற அடர்ந்த பயங்கரமான காடுகள் உள்ளன. நாம் வாழும் பகுதியிலேயே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் சதுப்பு நிலங்களும் கணவாய்களும் நிறைந்து காணப்படுகின்றன. இவை அனைத்தையும் கழித்துவிட்டு பார்த்தால் 29%, 10% சிறு பகுதியிலே தான் மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து வருகிறோம். சதாவும் விரிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் மனிதர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வாழ்கின்ற, இன்னும் சொல்லப்போனால் மனிதர் என்கின்றவர்கள் அற்பமானவர்களே, அற்ப பொருளே என்றுதான் நம் தீர்மானத்திற்கு வர முடிகின்றது. இப்பிரமாண்டமான பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் தனிமையில் இல்லை என்பதும், அதுவே ஒரு குறிப்பிட்ட முடிவும் கூட. இருப்பினும் வேற்று கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்ந்தால் அவர்களுடைய சமிக்கைகளை இதுவரை மனித இனம் முழுமையாக கண்டறியவில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே வேதமறை குர்ஆன் இந்த அற்புதத்தை தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது. 7 வானங்களையும் அதே தொகையான பூமிகளையும் அல்லாஹ் சிருஷ்டித்தான். அத்தியாயம் 65, சூரத்து தலாக் வசனம் 12 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது.
எமது பூமி மட்டுமல்லாது எண்ணிலடங்காத பூமிகள் பிரபஞ்சத்தில் இருப்பதையும் தெளிவுபடுத்துவதாகவே இந்த வசனம் அமைய பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வருகின்ற பிரபஞ்சம் மாத்திரமல்ல, இன்னும் கணக்கிலடங்காத கண்டறியப்படாத பிரபஞ்சங்கள் இருப்பது என்பதை வேதமறை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பிரபஞ்சங்கள் குறித்து உண்டான விஷயங்களை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.